கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கூட நாம் ஒரு சில வேத வசனங்களை தியானம் பண்ணுவோம். இன்றைக்கும் யோசேப்பு என்கிறதான நபரை குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். யோசேப்பை தேவன் எவ்விதமாக நடத்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான். அவன் என்கிற இடத்துல யோசேப்புன்னு போட்டுக்குவோம். கர்த்தரும் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போது சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவனோடு கர்த்தர் இருக்க முடியுமான்னு சொன்னால், சிறைச்சாலை என்பது என்ன? தவறு செய்தவர்களை வைக்கும் இடம் சிறைச்சாலை. அப்பொழுது யோசேப்பு தவறு செய்தவனாக இருந்தால் கர்த்தர் எப்படி அவனோடு இருக்க முடியும்? யோசேப்பு இந்த இடத்துல தவறு செய்ததாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். மனுஷர் முன்பாக அவர் தவறு செய்தவர் நினைக்கப்பட்டார். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவர் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை. அதற்கு ஆதாரணமாக ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், அதில் 7, 8, 9 வசனங்கள். அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன காரியம்னு சொல்லிடுறேன். ஒரு பெண் அவனை தன்னோடு தவறாக இருக்கும்படி அழைக்கிறாள். அதற்கு அவன் செய்ய மாட்டேன், அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். எப்படி அவர் சொல்கிறாருன்னா, 9ஆம் வசனத்தில் பின்பகுதி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்பொழுது இவள் வேறொருவருடைய மனைவியாக இருக்கிறாள். அப்போ அவர் சொல்கிறாரு, வேறொரு மனைவியோடு நான் தவறு செய்யும் பொழுது அந்த தவறு யாருக்கு விரோதமான தவறு? பாவம் என்றால் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறார். அப்போ தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் யார் தவறு செய்ய அழைத்தாலும் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அந்த இடத்தை விட்டு ஓடி போவார்கள். அதன் மூலமாகவே யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். அப்போது தவறு செய்யாத மனிதனோடு தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் நீ ஓடி வந்த இல்லையா, பாவம் செய்யலை, அதனால் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி பாருங்கள். யோசேப்பு மேலே தேவ திட்டம் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. முதல் சொப்பனம். 2வது சொப்பனம் பார்த்திங்கன்னா 9ஆம் வசனத்தில் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு. இந்த சொப்பனத்தின் வழியாக ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் 24ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கா? அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். 30ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ்மவேலர் எடுத்து விற்றாங்க. இத்தனையும் நடந்த பொழுதும் அவன் சிறைச்சாலையில் கர்த்தருடைய பார்வையில் தேவத்திட்டம் வாழ்க்கை நிறைவேறுச்சு. அதுபோல் நம் வாழ்க்கை நிறைவேறும். ஆமேன்.